கடந்த 4 ஆண்டு கால திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திமுக ஆட்சியை நீங்க எப்படி மதிப்பிடுறீங்க? எந்த அளவுகோல் வச்சு மதிப்பிடுறீங்க? உங்களோட மதிப்பீடு என்ன, எப்படி இருக்கு? மதிப்பீடு என்று சொன்னால் பூஜ்ஜியம் தான். எல்லா துறைகளிலுமே தோல்வி அடைந்து விட்டன. குறிப்பாக சட்ட ஒழுங்கு தமிழகத்தில் மிக மிக மோசமான சூழ்நிலையில் இட்டுப்பட்டு விட்டது. நான் ஏற்கனவே குறிப்பதை போல சிறு முதல் பாட்டி வரைக்கும் பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, முதியோர்களுக்கு முழுமையாக பாதுகாப்பு இல்லை. முதியோர் எங்கு வசிக்கின்றாரோ அதையெல்லாம் பார்த்து திட்டமிட்டு கொடூரமான முறையில் கொலை செய்து அவருடைய பொருளெல்லாம் கொள்ளையடிக்கின்ற காட்சி இந்த 4 ஆண்டு கால திமுக ஆட்சியில் பார்க்கப்படுகிறது. ஒரு பக்கம் விலைவாசி உயர்வு, வெண்ணை முட்டுகின்ற அளவிற்கு விலைவாசி உயர்வு. இன்றைக்கு அரிசி விலையாகட்டும், பருப்பு விலையாகட்டும், எண்ணெய் விலையாகட்டும் எல்லாமே விலை உயர்ந்து விட்டது. அதுபோல் கட்டுமான பொருட்களின் விலை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. இன்றைக்கு இம்ஸ்டாண்ட் விலை, ஜல்லி விலை, செங்கல் விலை, கம்பி விலை, சிமெண்ட் விலை எல்லாமே விலை உயர்ந்து விட்டது. ஆக மக்கள் படுகின்ற துன்பம் ஏராளம். இந்த துன்பத்திலிருந்து இந்த மக்கள் மீண்டு வர வேண்டும் என்றால் ஆட்சி மாற்றம் தேவை என்ற நிலைக்கு மக்கள் வந்து விட்டார்கள்.